ஏ கைஸ், நான் உங்கள் சதாம். இது அபவுட் ஃபுட்பால். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன ஷார்ட் வீடியோல பெப்பேயை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது. பெப்பே நேற்று ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதை பத்தி தான். ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பெப்பேக்கு ஒரு ஃபுல் பேர் ஒன்று இருக்கு. அது என்னன்னா கெப்லர் லெப்ரான் டி லெம் ஆஃப் பெரேரா அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அப்படியே பெப்பே அப்படின்னு மாத்திட்டான். ஸோ பெப்பேயோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். பெப்பே வந்து 2001ல மாதிரி டிம்மு அப்படின்ற ஒரு கிளப்புக்காக விளையாட ஸ்டார்ட் பண்ணான். அதுவும் பி டீமுக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகி 2002ல வந்து மாதிரி டிம்முன்ற கிளப்பு ஏ டீமுக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணான். அப்படியே ஸ்டார்ட் ஆகி போர்ட்டோக்கு 2004ல போனான். போர்ட்டோல இருந்து நல்லா விளையாண்டன்னு சொல்லிட்டு 2007ல ரியல் மேட்ரிடுக்கு வந்தான். ரியல் மேட்ரிடுக்கு வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 10 வருஷம் நின்று பேசின மாதிரி ஒரு சென்டர் பேக்கா மாறினான். செம்ம அக்ரஸிவ், அப்புறம் செம்ம ஃபாஸ்டான ஒரு சென்டர் பேக். அதுவும் கூட ராமோஸ். அக்ரஸிவ்னா யாருன்னு கேட்டா எல்லாரும் ராமோஸ் சொல்லுவாங்க. செகண்ட்லி பெப்பே தான் சொல்லுவாங்க. அவ்வளோ அக்ரெசிவான ஒரு சென்டர் பேக். இப்படி ஒரு ஆளை வந்து 41 இயர்ஸ் சென்டர் பேக்கா 41 இயர்ஸ் வரையும் விளையாடுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஆனா பெப்பே விளையாண்டுருக்கான். ஸோ இவனை பத்தி இன்னும் நிறைய பார்ப்போம். இவன் வந்து எத்தனை டைட்டில்ஸ் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டைட்டில்ஸ்னா, லலிகால வந்து 3 டைட்டில் அடிச்சிருக்கான். லலிகா. அதுக்கப்புறம் வந்து யூசிஎல் வந்து 3 தடவை அடிச்சிருக்கான். அப்புறமா FIFA கிளப் வேர்ல்டு கப் வந்து 2 தடவை அடிச்சிருக்கான். கோப்பா டெல்ரே வந்து 2 தடவை. அதுக்கப்புறமா சில பல அந்த எஃப்சி போர்ட்டோல போர்ச்சுகீஸ் லீக் டைட்டில்ல கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா போர்ச்சுகலுக்காக ஒரு ஹீரோ அண்ட் ஒரு நேஷன்ஸ் லீக், இவ்வளோ டைட்டில்ஸ் வச்சிருக்கான். இப்படி ஒரு பிளேயரை வந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதனால அவனுக்கு வந்து 41 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, 41 இயர்ஸ் ஆனாலும் அந்த யூரோல குவார்டர் ஃபைனல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நானே மிரண்டேன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் இல்லாம கடைசியில அவன் அழுத போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொனால்டோ கூட அழுவல. அவன் அழுதோடனே அவன் வந்து ரொனால்டோ போய் பெப்பே வந்து கன்சோல் பண்ணும் போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஸோ நேற்று அவன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ வந்து அவனோட பிரைம் வந்து ரியல் மேட்ரிட் தான். அப்கோர்ஸ் அவன் வந்து வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, பெப்பே பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நமக்கு தெரியாது. ஸோ வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ பெப்பே, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். பாய்.